ஹாய் குட் ஆஃப்டர்நூன். மணி நான் ஜீரோ சைஸ் வெல்னஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒபேசிட்டினால ஹெல்த் இஷ்யூஸ்னால நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்துக்கிறவங்களா இருந்தால் நம்ம ஆக்சுவலாக வந்து ஆன்டி ஒபேசிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இங்கே ஜீரோ சைஸில் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிருக்கோம். நீங்கள் ஏன் ஜீரோ சைஸ் வரணும் அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க, டயட்டீஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு குவாலிஃபைடு டீம் மூலமாக தான் நம்ம வந்து இந்த வெயிட் லாஸ் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம வேர்ல்டு கிளாஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம், வேர்ல்டு கிளாஸ் ஆம்பியன்ஸில் தான் இந்த ட்ரீட்மெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ ஒபேசிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு 3 கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ். இப்போ நிறைய பேர் வந்து லேட் நைட் தூங்குறது, லேட் நைட் சாப்பிட்றது, கஸ்டமைஸ் பண்ணாமல் ஒரு ஃபுட் பிளான் எடுத்துக்கிறது, அவங்க செய்கிற வேலைக்கும் அவங்க சாப்பிட்ற ஃபுட்டும் மேட்ச் ஆகுதான்னு தெரியாமல் இருக்கிறது, அதே மாதிரி நிறைய டைமில் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சிஸ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபுட் மூலமாகவும் நியூட்ரிஷன் இஷ்யூஸ் மூலமாகவும் வர ஒபேசிட்டியாக இருக்கலாம். இல்லை ஒருவேளை அவங்க ஹை ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணிருக்காங்க, ரொம்ப செடென்ட்ரியாக இருக்காங்க, அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூஸ்னால ஒபேசிட்டி வந்திருந்தாலும் இது எல்லாமே லைஃப் ஸ்டைலுக்கு கீழே வர இஷ்யூஸ். இதனால் வெயிட் கெயின் வரதை நம்ம காமனாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஜெனட்டிக்கல், அதாவது பேரண்டல் ஹிஸ்ட்ரி இல்லை கிராண்ட் பேரண்டல் ஹிஸ்ட்ரி இருக்கும்போது ஜெனட்டிக்காக அது வந்து பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு வியாதியாக கூட இருக்கலாம். அதே போல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது ஹைப்போதைராய்டு இல்லைனா டைப் 2 டயபெட்டிஸில் வரக்கூடிய ஒரு ஒபேசிட்டினால் வரக்கூடிய டைப் 2 டயபெட்டிஸ், அதனால் வரக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் வரக்கூடிய ஒபேசிட்டியாக இருக்கலாம். இல்லை பிசிஓடி மாதிரி மெனோபாசல் மாதிரி ஒரு டைமில் வரக்கூடிய வெயிட் கெயினாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இருந்தாலும் நம்மளால் வந்து வெயிட் லாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ அந்த வகையில் நான் வந்து ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் மந்த் ஒரு 45 இயர்ஸ் ஓல்டு ஒரு விமன் வந்தாங்க. அவங்க ஆல்ரெடி ஹைப்போதைராய்டால் சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க, இரெகுலர் ஸ்லீப் பேட்டர்ன் இருந்தது. ஸோ இது யோசிச்சு அவங்களுக்கு வந்து டிப்ரெஷனும் இருந்தது, இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து மெடிசன்ஸ் போட்டிருக்காங்க. அது எல்லாமே ஹார்மோனல் டோசஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்க சொன்னாங்க, நான் எவ்வளோ மெத்தட்ஸ் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகவே இல்லைங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவாக தான் இங்கே வந்தாங்க. பட் வித்தின் அ மந்த் நான் எங்களால் 6 kgs அவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சுது. அவங்க சின்ன மாற்றங்கள் தான், ஒன்றும் நம்ம வந்து ரொம்ப ஹார்டான டயட்லையோ இல்லை ரொம்ப ஸ்ட்ரெனிவஸான எக்ஸசைஸ் பேட்டர்னோ எதுவுமே கொடுக்கல. அவங்க லைஃப் ஸ்டைலை கஸ்டமைஸ் பண்ணோம். ஸோ அவங்களால ஈஸியாக வந்து வீக்லி 2 times தான் வந்தாங்க. ரொம்ப டைம் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணவும் இல்லை, அழகாக வெயிட் லாஸ் கொடுக்க முடிஞ்சுது. ஸோ இப்போ இந்த விமன்னால் வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ண முடியுது. இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸோட வெயிட் லாஸ் வருது அப்படின்னா இது போல் சஃபர் ஆகிட்டு இருக்கிற நீங்களாக இருந்தாலும் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். விசிட்டர்ஸும். ஸோ வி ஆர் ரெடி டு கிவ் யூ த வெயிட் லாஸ்.